ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026-27 குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ இது நடக்குது அப்படின்னா வருகின்ற 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். பொதுவாகவே குரு பகவான் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்யக்கூடிய அதீத வல்லமை மிக்கவர். குழந்தைகளுக்கு காரக கிரகம், பணத்தை கொடுக்கக்கூடியவர், தன காரக கிரகம், கால சக்கரத்தினுடைய 9வது அதிபதி, பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போது இந்த காலகட்டம், இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து ஆயில்யம் புதன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணி பலனை கொடுக்க போகிறார். அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அதாவது மேசம் முதல் மீனம் வரை அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அப்போது இந்த ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து உச்ச பலத்துடன் இருந்து பலனை கொடுக்க போகுது. இந்த ரிஷபத்துக்கு குரு யாருன்னா 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன். அப்போது குரு வலி வேதனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து உச்ச பலம். அப்போ என்ன அர்த்தம்? வலியை கொடுக்க போகுதா? இல்லை, வலியிலிருந்து நிவாரணம் கொடுக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி சார்? 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ வலிக்கே வலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகளை நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வருடம் இந்த ரிஷபத்துக்கு. அதனால் குரு பெயர்ச்சியால் நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. அப்போ யாருக்கெல்லாம் வலி கொடுத்து கொண்டிருந்ததோ, யாருக்கெல்லாம் அசிங்கம் அவமானம் என்ற நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம், வருடம் தான் இந்த வருடம். யாருக்கு? ரிஷபத்துக்கு. சார் எதுவுமே நடக்கலை சார், நடக்க மாட்டேங்குது, தடைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, பகை இருக்குது சார், அதெல்லாம் ஓடப்போகுது, அவ்வளோதான். ஹெல்த்தால் பிரச்சனை இருக்குது பாருங்கள், நிறைய ரிஷபத்துக்கு எல்லாம் சொல்யூஷன் கிடச்சிரும், நிவாரணம் கிடச்சிரும். எவ்வளோ பெரிய வலிகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா 12 வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார். 8ஆம் அதிபதி உச்சம், 8க்குரியவன் தனக்கு 8 அங்கே தான். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ வலிகள் வேதனைகளிலிருந்து மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற நிகழ்வுக்கு செல்ல போறீர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்போ ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் வலிகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் ஒன்று. அடுத்து அந்த குரு 11ஆம் அதிபதியும் குரு தான். இப்படி எடுத்துக்குங்க, 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் இருந்து நல்லது கொடுக்க போகிறார். 11ஆம் அதிபதி அந்த குருங்கிறது யாருன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் குரு தான். அப்போ இந்த வருடம் லாபத்தை அள்ளித்தரப்போகிறார். இது வரைக்கும் கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போது அள்ளித்தரப்போகிறார். எதை? லாபத்தை, வருமானத்தை, பணத்தை தரப்போகிறார். என குருங்கிறது தனக்காரகன் அல்லவா, தனத்தை பெருக்கி தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம்.
அப்போ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? உங்கள் முயற்சியால். எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்கள் முயற்சியால் இது நடக்கப் போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக நடக்கப் போகிறது. டிராவலின் மூலமாக நடக்கப் போகிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகிறது. வியாபாரத்தின் மூலமாக நுணுக்கங்கள் கிடைக்கப் போகிறது. தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். அப்போ நிறைய நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள். அப்போ இதன் மூலியமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல பதிவிடலாம். அந்த குரு தான் இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்துல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை வளர்க்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ குரு தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது என்ன? திருமணஸ்தானம். அப்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது இந்த குரு பயிற்சி. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு விடுதலை, பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். 1. 2வது திருமணம். கல்யாணமே ஆகலை சார், நாங்கள் எத்தனையோ வரன்களை பார்த்துட்டே இருக்கோம், ஃபிக்ஸே ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் தடை கொடுத்துருது, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை உருவாக்கிறது, நாங்களும் பார்க்காத வரன்கள் இல்லை, ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து இப்போது உங்களுக்கு இந்த 2026 திருமணம் நடக்கப் போகுது. எழுதி வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபத்துக்கு திருமணம் டக்குன்னு நடக்க போகுது. உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய, ஒரு வழிகளோடு இருக்கக்கூடிய, இது நடக்கலை சார், எனக்கு திருமணம் நடக்கலை, பிரச்சனையாக இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாக இந்த குரு பயிற்சி திருமண பந்தத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க. இவங்க தான் நம்ம பார்ட்னர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை. இப்போ நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன், ஒரு கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கேன், பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு, பேசாமல் பிரிஞ்சு போயிடலாம். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்கும். 7ஆம் இடம் என்பது நீங்கள் மீட் பண்ணக்கூடிய இடங்கள், நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஆப்போசிட், நிறைய நீங்கள் பேசக்கூடியவர்கள், அது கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை இருக்குது. சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம். ஒரு நற்செயலை செய்ய போகிறீர்கள். சமூகத்துக்கு ஒரு நற்செயலை செய்து அதன் மூலமாக புகழையும் பெருமையும் பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக அமையப் போகிறது. சார் எப்படி சார் பாக்கியம்னு சொல்கிறீங்க? குரு தனது 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ ரிஷபத்துக்கு சார் ஒரு வருஷமாகவே நல்லது இருக்குது, நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கலை, பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கள, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நிச்சயமாக நடக்கும். இது 100% ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? குரு இந்த ரிஷபத்துக்கு சனி பகவான் தான் பாக்கியாதிபதி, யோகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அந்த சனி பகவான் குருவின் வீட்டில் இருக்கிறார். சனி பகவான் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போது அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்ப்பதும், அந்த 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதும், அந்த சனி பகவான் குருவின் வீட்டில் இருப்பதும், குரு பாக்கிய பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதும், இதெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள், நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிஷபத்துக்கு அமைய போகுது.
சார் என்னென்ன பாக்கியம்? எந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிட்ருக்கிறீங்களே? ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு தனியாக நல்ல தொழிலே செட் ஆகலை சார், என்னவோ பண்ணிகிட்டு இருக்கேன், நல்ல செட் ஆகலை, செட் ஆகும். நல்ல வேலை கிடைக்கல சார், நான் ஒன்று படித்தது உண்டு, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை கிடைச்சிட்டா எனக்கு போதும், கிடைக்க போகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. ஏன்னா 10ஆம் அதிபதியும் அதே சனி தான், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி தான். நிறைய ரிஷபத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த ரிஷபத்துக்கு அமைய போகுது. 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை கொளிக்கப் போகிறது. உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய அறிவார்ந்த செயலால், மதிநுட்பத்தால், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால் நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அப்போ சனி குரு பார்க்குறாரு பாருங்க. அப்போ காலச்சக்கரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அந்த காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதியான குருவும் 10ஆம் அதிபதியான சனியும் அந்த நேர பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. பொருளாதார மேன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது. வெளியூர் வெளி மாநிலத்தின் மூலமாக நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது. நல்ல வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமாகவும் இந்த காலகட்டம் போகுது. அப்ப நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக ரிஷபத்துக்கு நிச்சயமாக உண்டு. ஒருத்தருக்கு வலிவேதனை இல்லை அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயம் அல்லவா? அந்த வலிவேதனை இல்லாத ஒரு வருடமாக இருக்க போகுது. உங்கள் ஹெல்த் கேர் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. நிறைய உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் நிறைய அறிவார்ந்த உங்களுக்கு தோணும். உங்கள் உள்மனது சொல்லும், இது செய்தால் நமக்கு நன்மை, இது செய்தால் நமக்கு தீமை. அப்படி அந்த உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த வருடம் நல்லபடியாக இருக்க போகிறது. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எத்தனை தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் அந்த தெய்வத்தினுடைய அந்த அணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்க, அந்த பாக்கியம், அந்த தெய்வ கடாட்சகம் பரிபூர்ணமாக கிட்டக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவும் சாதனை புரியக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.